வணக்கம் விவசாய பெருமக்களே, தற்போது நீங்கள் பார்ப்பதா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காட்டில் ஊடுபயிராக வந்து பயிரிட்ட மிளகாய் செடி வந்து பார்க்குறீங்க. ஸோ மஞ்சள் வந்து நாங்கள் வந்து வெட்டியாச்சுங்க. ஸோ இந்த வரப்பு வாய்க்கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிளகாய் செடி வந்து ஊனிடுதுங்க. ஸோ அந்த மிளகாய் செடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து ஈல்டு கொடுக்குது. ஏன்னா மஞ்சள் செடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற போது உங்களுக்கு அதனால் காய் காய்க்க முடியாது. ஸோ மஞ்சள் செடி பிடுங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்து காற்றோட்டம் மற்றும் சூரிய வெளிச்சம் கிடைக்கிற போது அந்த மிளகாய் செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து காய் நல்லா வந்து வைக்கிங்க. ஸோ இப்போ மஞ்சள் வெட்டினதுனால மஞ்சள்லாம் வெட்டி எடுத்தாச்சு. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பிரமாதமாக வந்து காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அப்படியே சடையாக பிடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ பழங்கள்லாம் வந்து நல்லா மிளகாயெல்லாம் வந்து பழுத்துருக்குது. ஸோ நாங்கள் வந்து பறிச்சிருவோம்னு வச்சுக்கோங்களேன். பறித்து காய வச்சு அப்படியே எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாயை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க விவசாய பெருமக்களே. தேங்க்யூ.